நல்ல ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா, அந்த விஷயம் நம்ம ஞாபகத்துக்கு வந்து நம்மளால அத சொல்ல முடியாது. நேர்மையா இந்த முடிவ எடுக்கணும்னு தோணும். ஆனா, நம்ம மூளை அந்த முடிவ எடுக்காது. கான்சன்ட்ரேஷன். இன்னைக்கு நம்ம அத படித்தே தீர வேண்டும் அப்படின்னு நினைப்போம். ஆனா, நம்மளால கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது. ஃபோக்கஸ். ஏதாவது ஒரு இடத்துல ஃபோக்கஸா நம்மளால இருக்கவே முடியாது. சொல்லப்போனா, மூளை ஒரு மந்த நிலைமையில இருக்கும். இத தான் பிரைன் ஃபாக் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் மத்தியில, நிறைய பெண்கள் மத்தியிலும், நிறைய ஆண்கள் மத்தியிலும் இருக்கக்கூடிய இப்போதைய பெரும் பிரச்சனையே இந்த பிரைன் ஃபாக் அப்படிங்கிறது தான். அது என்ன பிரைன் ஃபாக்? உங்களுக்கு இந்த பிரைன் ஃபாக் இருக்கா அப்படிங்கிறத நீங்க எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, ஒரு வீடியோவை ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல உங்களால கான்சன்ட்ரேஷனா அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை கேட்க முடியாது. ஒரு படத்தை ஒரு 2 மணி நேரம் பார்க்குற மாதிரி உங்களுடைய படிப்பையோ, புதிய லாங்குவேஜ் இல்லாட்டி புதிய நாலேஜ் இதை எதையுமே உங்களால் ஃபோக்கஸ் பண்ணி அதில் என்ன செய்ய முடியாது, பெரிய அளவில் உங்களுடைய மனசில் அதை அக்செப்ட் பண்ண முடியாது. இல்லையா, உங்களால் தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்க முடியாத நிலைமையில் நீங்கள் இருப்பீங்க. அப்படியும் இல்லையா, நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். என்ன முடிவுகளை எடுப்பது? திடீர்னு இப்படி ஒரு சீன் உங்கள் மனசில் ஓடிட்டுருக்கும், அதை அப்படியே உல்டாவாக மாறி அடுத்த சீன் ஓட ஆரம்பிக்கும். இப்படின்னு சொல்கிற ஸ்விட்சிங் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மூளை சரியாக யோசிக்காதது தான் இதனுடைய காரணம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் மூளை இந்த பிரைன் ஃபாக் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்கள் இருந்தாலும் பான் ஆபாச திரைப்படம் ஒரு முக்கியமான காரணமாக இருக்க போகுது. பிரைன் ஃபாக் ஆபாசம் அப்படிங்கிறதோடு மட்டும் இல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் அப்படிங்கிறதும் நம்முடைய பிரைன் ஃபாகுக்கு காரணம். அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். Memory problem, a lack of mental clarity, poor concentration, inability to focus. இந்த நாளும் தான் மெமரி ஃபாகுக்குள்ளே வருது. இந்த நாளில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட நமக்கும் இந்த மெமரி ஃபாக் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால் யோசிக்க முடியும். இல்லை உங்களுடைய குழந்தைகிட்ட நீங்கள் கேட்கலாம், ஏன் உனக்கு எல்லாமே மறந்து போகுது அப்படின்னாலோ, இல்லை அவங்களால சரியாக முடிவுகள் எடுக்க முடியலனாலோ அவங்கக்கிட்ட ஏதோ மெமரி ஃபாக் இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம். இந்த மெமரி ஃபாகுக்கு முதல் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸுனால எப்படி மூளை செயலிழக்கும், இல்லை மூளை சரியாக வேலை செய்யாமல் இருக்கும், எப்படி நம்மளால் கான்சன்ட்ரேஷன் செய்யாமல் இருக்க முடியும், எப்படி நம்மளால் ஃபோக்கஸாக இருக்க முடியாது, அதுக்கு எல்லாம் காரணம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் ஏன் ஏற்படுது? தேவையில்லாத ஓவர் திங்கிங். இது அப்படி நடந்துருமோ, இதனால் இவங்க இப்படி தப்பாக பேசிடுவாங்களோ, இதுதான் என் வாழ்க்கைக்கு காரணமோ அப்படிங்கிற இந்த ஓவர் திங்கிங் தான் ஒரு கட்டத்துக்கு மேலே நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத உருவாக்குது. இன்னொரு ஸ்ட்ரெஸ் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியாக நம்ம தூங்காமல் இருந்தோம் அப்படின்னாலோ, இல்லை கூடுதலாக நம்ம கம்ப்யூட்டர் மொபைலை பார்த்துட்டு இருந்தாலோ அதுலேருந்து வரக்கூடிய ரேடியேஷன், இல்லை நம்முடைய ஸ்க்ரீன் டைமிங் அப்படின்னு சொல்லுவோம், நம்முடைய பார்வை, நம்முடைய கண்ணும் நம்முடைய அந்த ஸ்க்ரீனும் பார்க்கக்கூடிய அந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்க நம்முடைய பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது அதிகரிக்கலாம். பிளட் ப்ரெஷர் அதிகரித்தாலும், பிளட் ப்ரெஷர் லோ ஆனாலும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன செய்வான்னா, திடீர்னு தட்டி எழுப்புவான். என்ன, ஏய் உன்னுடைய இம்யூன் சிஸ்டத்தை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்களே இப்போ புரிஞ்சுக்கோங்க. ஸோ பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது நம்முடைய இம்யூன் சிஸ்டத்தை ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்முடைய இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ரெஸ் காரணமாக நம்முடைய இம்யூன் சிஸ்டம் பாதிப்படையும் போது நம்முடைய பாடி எக்ஸாஸ்டாக ஃபீல் பண்ணும். அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தோம், அதனால பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆச்சு, அதனால் நம்முடைய இம்யூன் சிஸ்டம் கூடுதலாக ஒர்க் ஆகும். அதில் இருக்கக்கூடிய நிறைய சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் டீட்டெயிலாக படித்தோம்னா சூப்பராக இருக்கும். நம்முடைய பாடியை பற்றி அவ்வளோ தெரிந்து கொள்ளலாம். அப்படி இந்த ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக நம்முடைய பாடி அஃபெக்ட் பண்ணுறதுனால ஒரு வேளை உங்களுக்கு மெமரி ஃபாக் அப்படிங்கிறது வரலாம், இல்லாட்டி இந்த பிரைன் ஃபாக் அப்படிங்கிறது வரலாம். அப்போ இந்த பிரைன் ஃபாகுக்கு தூக்கமின்மை ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டேன். உங்களில் இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீன் டைமிங் அப்படிங்கிறது இன்னொரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டேன். பிரைன் ஃபாக் வருவதற்கான அடுத்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய டயட் தான். நம்முடைய டயட் கடைசியாக இந்தியாவில் ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி வந்த ஒரு செய்தி தான். வட இந்தியர்கள் தான் நம்முடைய ரோல் மாடலாக நம்ம நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம போடுற ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே வட இந்தியர்கள் சொல்கிற மாதிரி செய்கிற மாதிரி நம்ம செஞ்சுட்ருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். வட இந்தியாவினுடைய ஃபுட்டு தான் இப்போ கூடுதலாக நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற உண்மையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா இடத்துலையும் போய் நம்ம இப்போ என்ன செய்கிறோம், பானிபூரியிலேருந்து அது ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டாக மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் கூட வட இந்தியாவை விட்டுட்டு ஃபாரின் கல்ச்சரில் இருக்கக்கூடிய அதிகம் சோடியம் நிறைந்த உப்பு, இந்த சோடியம் நிறைந்த அந்த ஃபுட்டை நம்ம இன்டேக் பண்ணிக்கிறோம்.
இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எகெயின் இங்கே பிரெயின் ஃபாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டயட் அண்ட் நோ எக்ஸசைஸ் நம்மள நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை எக்ஸசைஸ் இல்லாதது தான். பாடி எப்படி இருந்தால் என்னப்பா அது வந்து பாடி நம்ம அக்செப்ட் பண்ணணும், அது இல்லை பாடி அக்செப்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. அட்லீஸ்ட் நம்ம பாடியை ஒரு ஷேப்லையோ இல்லாட்டி நமக்கு நம்முடைய பாடி நம்முடைய பிரெயின் அப்படிங்கிறது இந்த பிரெயின் ஃபாகுக்குள்ளே வராமல் இருப்பதற்கோ சின்னதாக ஒரு எக்ஸசைஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக மார்னிங் அப்படி இல்லைனா ஈவினிங் நம்ம செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டயட் அப்படிங்கிறது அடுத்ததாக மெயின் ப்ளே பண்ணுது இந்த பிரெயின் ஃபாகில். அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது தான் இந்த ஆபாச படம் அப்படின்னு சொன்னேன். இந்த ஆபாச படம் அப்படின்னு சொல்கிறது தான் என்னுடைய மெயின் டாப்பிக்காக இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் 100 பெஸ்ட் வெப்சைட்ஸ், அதிக பார்வையாளர்களை கொண்ட வெப்சைட்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதில் 97 வெப்சைட்ஸ் அப்படிங்கிறது பான் சம்பந்தமான வெப்சைட். கம்பேரிட்டிவ்லி நான் சொல்கிறேன், 100 வெப்சைட் நம்ம எடுத்து பார்க்குறோன்னா அதில் 97 வெப்சைட்ஸை எப்படி பார்த்துருக்காங்களா, பான் வெப்சைட்ஸ்க்காக மட்டும் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அப்படின்னா நம்ம எல்லாருமே போனுக்கு அடிக்டட் ஆகிட்டு இருக்குமா அப்படிங்கிறது தான் அடுத்ததாக நம்ம முன்னாடி வரக்கூடிய கேள்வி. அதுக்கு உங்கள் மனசில் நீங்களே மனசாட்சியை தொட்டு என்ன சொல்லிக்கோங்க, எஸ் ஆர் நோ அப்படிங்கிறது சொல்லிக்கோங்க. யார்கிட்டையும் நீங்கள் வெளியில் சொல்ல வேண்டிய தேவையெல்லாம் கிடையாது. ஆனால் நான் சொல்கிற விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சமாக உறுதிப்படுத்திக்கோங்க. இந்த பான் வெப்சைட் அப்படின்னு சொல்லும்போது இது நிறைய இடத்துல நம்ம பேசியிருக்கோம். டேர் டு டாக் அப்படிங்கிறது ஒரு பிளேலிஸ்டாகவே தமிழ் பொக்ஷத்தில் இருக்குது. பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் தயவு செஞ்சு பார்த்துருங்க. டேர் டு டாக் ரொம்ப இம்பார்ட்டண்ட். வருங்கால ஜென்ரேஷனுக்கு நம்ம பேசி வச்சிருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் தான் இந்த டேர் டு டாக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டேர் டு டாக்லேயே இந்த கான்செப்ட் அப்படியே நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். போன் நம்ம பார்ப்பதனால் என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்கள் மீது இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை அப்படிங்கிறது குறைந்து விடும். நீங்கள் தப்பான மனிதர் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்களே நினைப்பீங்க, ஐயோ நம்ம தப்பானவன் தான் அப்படின்னு சொல்லி கூட்டத்திலிருந்து ஒதுங்க ஆரம்பிப்பீங்க. தனியாகவே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை உங்களை ஃபோர்ஸ் பண்ணும். நீங்கள் வந்து போன் அடிக்டட் ஆகிட்டீங்கன்னா தனிமையை தேடி போவீங்க. நீங்கள் தனியாக இருக்கும்போது போன் பார்க்குறதுலாம் வேறு, நீங்கள் போன் பார்க்குறதுக்காகவே தனிமையாக போவீங்க அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு வந்துடுவீங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய பிரச்சனை லேக் ஆஃப் ஸ்லீப் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஸ்க்ரீன் டைமிங் இன்க்ரீஸ் ஆகுது, நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். இவ்வளோ தூரம் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் நம்முடைய டாபிக் இங்கே என்ன, பிரெயின் ஃபாக் அப்படிங்கிறது. இந்த பிரெயின் ஃபாக் வர்றதுக்கும் நம்முடைய மூளைக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குல்ல. நாம் ஆபாச படம் பார்ப்பதற்கும் நம்முடைய மூளைக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ், அப்சல்யூட்லி இருக்குது. அதுதான் டொபாமைன் அப்படின்னு சொல்கிறது. இந்த டொபாமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோனை பற்றி நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். ரொம்ப பெரிய அளவில் சந்தோஷத்துக்கான ஒரு ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் நம்ம டொபாமைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டொபாமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன் எப்போது சுரக்க ஆரம்பிக்கும்? உண்மையிலேயே ஒரு காதலனும் காதலியும் சந்தித்து கொள்ளும் போது, ரொம்ப நாள் கழிந்து சந்தித்து கொள்ளும் போது டொபாமைன் அப்படிங்கிறது நம்முடைய மூளை சொல்லும், நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஹார்மோன் அப்படிங்கிறது டொபாமைன் அப்படிங்கிறது சுரந்துக்கொள் அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து நம்ம லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தருணங்களில் சுரக்க வேண்டிய ஒரு ஹார்மோன் தான் இந்த டொபாமைன் அப்படிங்கிறது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி நைட் அப்படி இல்லைனா பகல், இல்லை நீங்கள் தனிமையாக இருக்கக்கூடிய நேரங்களில் ஏதோ விதமான புகைப்படத்தையோ வீடியோவையோ அனிமையோ இல்லை ஒரு ஜிஃபையோ பார்க்கும்போது, அது ஆபாசமாக இருக்கும்போது உங்களுடைய மூளையில் ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறீங்கன்னா, இந்த டொபாமைனை சுரக்க சொல்கிறீங்க. நான் இப்போ தான் சந்தோஷமாக இருக்கேன், நான் இதை பார்க்கும்போது தான் சந்தோஷமாக இருக்கேன், நான் இந்த நேரம் தனிமையாக இருக்கும்போதுக்கு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மொபைல் ஃபோனை பார்க்கும்போது தான், இல்லை தனிமையாக இப்படி இருக்கும்போது தான், இதை பார்க்கும்போது தான் டொபாமைன் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மூளைக்கு சிக்னல் கொடுத்த உடனே மூளை என்னப்பா வெறும் அப்புறாணி, அதுக்கு ஒன்றுமே தெரியாது. நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் மூளை அப்படி திங்க் பண்ணுது, ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லி. அவன் சந்தோஷமாக இருக்கானாண்டா, சந்தோஷத்துக்கான ஹார்மோன் இன்னும் சுரந்து விடுறா, இன்னும் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மூளை என்ன செய்யும், சில நபர்களிடம் கட்டளை எல்லாமே கொடுத்து நம்ம உடம்புல டொபாமைனை சுரக்க ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம இந்த பான் பார்க்கும்போது கொஞ்ச நேரம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நம்ம என்ன செய்கிறோம், உணர்கிறோம். அப்படி உணர்வது மட்டும்தான். இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்துக்கோங்க. நம்ம மூளையாக இருந்தாலும் சரி, நம்முடைய டிஎன்ஏயாக இருந்தாலும் சரி, நம்முடைய மூதாதையர்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதில் யாருக்கு மாற்றுக்கருத்துலாம் கிடையாதுல்ல. இன்னைக்கு நான் வந்து இப்படின்னு செஞ்சேன்னா எங்கள் அப்பா சொல்லுவாங்க, உன் தாத்தா இப்படி தாண்டா செய்வார் அப்படின்னு சொல்லி. ஸோ என்னைக்கோ நடந்தது நம்முடைய டிஎன்ஏல ரெஜிஸ்டராக இருக்கிறதுனால அது நம்மளை அறியாமலேயே வெளியில் வந்துடும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். சயின்ஸ் படி அதெல்லாம் உண்மை தான். அப்போ இந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டியது என்னென்னா, இன்னைக்கு நான் ஒரு ஆபாசமான ஒரு புகைப்படத்தை பார்ப்பது அப்படிங்கிறது என்னுடைய தாத்தா பாட்டன் காலத்தில் அவங்களுக்கு ஒரு 5 வருஷத்தில் இல்லாட்டி ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு செயலாக இருந்திருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த நேரம் இன்டர்நெட் கிடையாது, நிறைய மேகசின்ஸ் கிடையாது, பெரிய பெரிய போஸ்டர்ஸ் ஒட்டியிருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது.
சும்மா போய் ஒரு நியூடாக இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை பார்க்க முடியுமா? நியூடாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்க்க முடியுமா? இல்லை நியூடாக இருக்கக்கூடிய ஒரு ஆணை பார்க்க முடியுமா? அவங்களுக்கு அது எப்போவாவது நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அதனால் அவங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அது ஒரு பெரிய ஒரு ப்ளஷர் பாயிண்டாக இருந்துச்சு. இதை நம்ம என்ன செய்கிறோம்? காலங்கள் மாற 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 இந்த டொபாமைன் அப்படிங்கிறதை சுரந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம மூளை இந்த டொபாமைன் அப்படிங்கிறத கூடுதலாக சுரக்காது அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளிடும். அந்த மூளையே கன்ஃபியூஸ் ஆயிடுது. உன் தாத்தா காலத்தில் அவன் அப்படி சந்தோஷமாக இருந்தான், நீ இப்படி அடிக்கடி சந்தோஷமாக இருக்கியே, உண்மையிலே இது சந்தோஷம் தானா துக்கம் தானா அப்படிங்கிற அந்த லெவலுக்கு போயிடும். ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த போன் அப்படிங்கிறதுல நம்ம என்ன செய்கிறோம்னா, பர்ஃபெக்ட் சீனை பார்த்து ஓடுறோம். இந்த 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 பிரெயின் ஃபாக்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேர்டு தான் பர்ஃபெக்ட் சீன் அப்படிங்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்களேன். பான் பார்த்துட்டு இருக்கோம், திடீர்னு பார்த்தா போர் அடிக்குது, கொஞ்சம் அப்படி நகட்டி விட்டுட்டு முக்கியமான சீனை மட்டும் பார்ப்போம். இதுதான் பர்ஃபெக்ட் சீன். இந்த முக்கியமான சீன் முடிஞ்ச உடனே மறுபடியும் அதில் நம்ம சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டோம். அடுத்த டேப் ஓப்பன் பண்ணுவோம், இல்லாட்டி அடுத்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுவோம், பர்ஃபெக்ட் சீன் பார்க்க ஆரம்பிப்போம். பர்ஃபெக்ட் சீன் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்ட் சீனை தேடி 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 போவோம். 12 நிமிஷம் வீடியோ இல்லாட்டி ஒரு 5 நிமிஷம் வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். 5 நிமிஷம் வீடியோவில் வெறும் 15 செகண்ட் இல்லாட்டி 30 செகண்ட் மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்க. அதுதான் உங்களுடைய மூளையை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ட் சீன். இந்த பர்ஃபெக்ட் சீன் முடிஞ்ச உடனே அடுத்த பர்ஃபெக்ட் சீனை பார்த்து ஓடுவோம். நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? இப்போ இந்த பர்ஃபெக்ட் சீனை பார்க்கறதுனால என்ன நடக்குது? உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய மனைவியோ காதலனோ காதலியோ யாரோ ஒரு நபர் இப்படி பர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் உருவாக்கிக்கிறீங்க. அப்படி உருவாக்குறதுனால என்ன நடக்குது? உங்களுடைய மூளையில் உங்களுடைய காதலியை ரொம்ப நாளாக காதலன் இல்லாட்டி மனைவி கணவன் யாரை வேணாலும் வச்சுக்கோங்களேன், உங்களுடைய கணவனை பார்க்கும்போதோ உங்களுடைய மனைவியை பார்க்கும்போதோ ஒரு கட்டத்துக்கு மேலே பர்ஃபெக்ட் சீனாக அது தெரியாது உங்களுக்கு. ஸோ உங்கள் கணவன் கூட உங்கள் காதலி கூட உங்களுடைய மனைவி கூட உங்களுக்கு அந்த அந்யோன்யம் வருமா அப்படின்னு பார்த்தா இல்லை. சீரியஸாக சொல்கிறேன், வராது. அதற்கு காரணம் இந்த பர்ஃபெக்ட் சீன் அப்படிங்கிறது தான். இந்த பர்ஃபெக்ட் சீன் தான் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய இம்பேக்டை ஏற்படுத்திட்டு இருக்கு. இப்படி ஒவ்வொரு பர்ஃபெக்ட் சீனாக நம்ம பார்க்க இது பெஸ்ட்டு, அடுத்ததாக கொஞ்ச நேரத்தில் இது ஒஸ்ட்டாக மாறிடும், அடுத்த பெஸ்ட்டு தேடுதல் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் இப்படியான ஒரு பான் பார்க்கணும், அடுத்த 2 நாள் எனக்கு அது போர் அடிச்சிருச்சு இது பார்க்கணும், அடுத்த நாள் இது இப்படி இருக்கக்கூடாது எனக்கு இப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வெரைட்டி கேட்டகரிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்போ நம்ம மூளை மறுபடியும் டொபாமைனை சொரந்து இவன் சந்தோஷமாக இருக்கான் வாரி இறைச்சி ஒரு கட்டத்துக்கு மேலே உங்கள் மூளை பிரெயின் ஃபாக் நிலைமைக்கு வந்துடும். உங்களால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது, உங்களால் ஃபோக்கஸாக ஒரு விஷயத்தை யோசிக்க முடியாது, பார்க்க முடியாது. மென்டலி நீங்கள் ரொம்ப பெரிய அளவில் டிஸ்ட்ரெஸ், ரொம்ப பெரிய அளவில் ஒரு ஸ்ட்ரெஸ் நிலைமைக்கு போயிடுவீங்க. உங்களால் எந்த முடிவுகளும் சரியாக எடுக்க முடியாது. இல்லை விக்கி, நான் பர்ஃபெக்டாக தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த பர்ஃபெக்டை விட நீங்கள் அந்த போன் பார்க்காம இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். இந்த போன் அப்படிங்கிறதுல நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த பர்ஃபெக்ட் சீனை மட்டும் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போன் பார்க்குறதுல தப்பே கிடையாது. அடித்து சொல்கிறேன்யா. எப்படி? ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோ மட்டும்தான், அடுத்த வீடியோ நீங்கள் பார்க்கவே கூடாது. அந்த வீடியோவில் நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிறீங்களா இல்லை அந்த வீடியோ முழுமையாக பார்க்குறீங்களா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் யோசிங்க. 12-15 நிமிட வீடியோ அவங்க பேசுறது இல்லாட்டி அவங்க ஊர் சுற்றுறது இதெல்லாம் காண்பிக்கும் போது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அதெல்லாம் பார்க்குறீங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அப்படி போகிறீங்க அப்படிங்கிறது வேற. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு தேடி போகிற பர்ஃபெக்ட் சீன் மென்டாலிட்டி வேற. ஸோ பிரெயின் ஃபாக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். அந்த பிரெயின் ஃபாக் அப்படிங்கிறது உங்களுடைய மூளை சரியாக யோசிக்காத மந்த நிலைமைக்கு போகிற நிலைமை தான் அது. இப்போ நிறைய காரணங்கள் சொன்னேன். அதில் யங்ஸ்டர்ஸ் அதிகமாக பாதிக்கப்படுவது இந்த போன், அந்த போனில் பர்ஃபெக்ட் சீன் அப்படிங்கிறத தேடி போகிறதுனால தான். நிறைய பேர் இது தெரியாமையே நாம் ஏன் இந்த மாதிரி நம்ம மூளை சரியாக யோசிக்க மாட்டுக்கு, நமக்கு ஏன் முடிவு எடுக்கக்கூடிய திறன் வர மாட்டுக்கு, நம்மளால் ஏன் கான்சன்ட்ரேட்டாக இதை படிக்க முடியல, நம்மளால் ஏன் ஃபோக்கஸ் பண்ண முடியல கேட்டுட்ருக்காங்க. நம்ம இளைஞர்கள், மாணவர்கள், மாணவிகள் கேட்டுட்ருக்காங்க. அப்போ நாம் யோசிக்க வேண்டியது ஸ்க்ரீன் டைம், அது கூட நம்ம பர்ஃபெக்ட் சீன் அப்படிங்கிறத தேடி ஓடுறோமா? பர்ஃபெக்ட் சீன் நாட் ஒன்லி போன், அடுத்ததாக ரீல்ஸ், ஷார்ட்ஸ், இங்கேயும் நம்ம பர்ஃபெக்ட் சீனை தேடி ஓடிட்டே இருக்கோம். இந்த பர்ஃபெக்ட் சீன் நாளுக்கு நாள் மாறுபாடு அடைந்து கொண்டே இருப்பதால் இன்னைக்கு நீங்கள்